பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இது வருடத்தின் கடைசி மாதமாக இருப்பதால் நாம் புதிய ஆண்டிற்குள் பிரவேசிப்பதற்கு முன்பதாக இந்த வருடம் முழுவதும் நம்மை துக்கப்படுத்தின காரியங்கள் எது இருந்தாலும் நம்மை நாமே வைத்து ஆராய்ந்து பார்த்து தேவன் நம்மை சுத்திகரிக்கும்படியாக பழையவைகளை எல்லாம் களைந்து போட்டு ஒரு சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரங்களாக புதிய வருடத்திற்குள் பிரவேசிக்க நம்மை நாமே சுத்திகரிக்க ஆயத்தப்படுத்த நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இன்றைக்கும் வேத புத்தகத்தில் லேவியராகமம் 20:8 என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் தொழுது கொள்ளுகிற தேவன், நாம் ஜெபிக்கிற தேவன், நாம் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அவர் தீங்கை காணாத சுத்த கண்ணர். எனவேதான் அவர் சொல்கிறார், நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், எனக்கேற்ற பரிசுத்தராயிருங்கள். எப்படி நான் பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் ஆள முடியும். அதற்காகத்தான் தேவன் இந்த பூ உலகத்தில் பாலகனாக பிறந்து நமக்காக தன்னையே ஜீவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அந்த கல்வாரி இரத்தத்தினால, விலையேற பெற்ற இரத்தத்தினால நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி நாளுக்கு நாள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. கலாத்தியர் 5:19-21 வண்ணமாக மாம்சத்தின் கிரியைகளினால நம்முடைய சரீரம் தீட்டுப்பட்டு கரைப்பட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு நாம் இடம் கொடுத்திருப்போம். இச்சையின் இருப்பிடமே மாம்சம். ஒருவேளை சரீரத்தினால செய்த பாவத்தின் மூலம் பலவிதமான வியாதியினால பலவீனத்தினால சிக்குண்டு அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றீர்களா? இன்றைக்கு உங்கள் சரீரம் சுத்திகரிக்கப்பட ஒப்புக்கொடும். நிச்சயம் தேவன் உங்கள் சரீரத்தை சுத்திகரித்து எல்லா விதமான பலவீனங்களையும் நீக்கி இழந்து போன சரீர பலனை திரும்ப தந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இரண்டாவதாக, நம்முடைய இருதயத்தில் சுத்திகரிப்பு அவசியம். இருதயம் பட்சிக்கிற ஓநாய் மாதிரி உள்ளத்தில் இருந்து வருவது மனுஷனை தீட்டுப்படுத்த. இருதயத்தில் ஒரு சுத்திகரிப்பு இல்லாமல் தேவனோடு உறவாட முடியாது, தேவனை ஆராதிக்க முடியாது. எனவே இன்றைக்கு நம்மை நாமே வைத்து ஆராய்ந்து பார்த்து இருதயத்தில் காணப்படுகிற பள்ளம், பகைகள், பழி வாங்குகிற எண்ணங்கள், பொறாமைகள், பெருமைகள், மேட்டிமைகள் போன்றதற்கு பிரியமில்லாத காரியத்தினால நம் இருதயம் நிறைந்திருந்தால் இன்றைக்கு அந்த இருதயம் சுத்திகரிக்கப்பட ஒப்புக்கொடுங்கள். இயேசுவின் இரத்தத்தினால கர்த்தர் உங்கள் இருதயத்தை கழுவி சுத்திகரித்து ஒரு புதிதாக்கப்பட்ட அனுபவத்தோடு தேவனை தரிசிக்கிறவர்களாக உங்களை மாற்றி புதிய வருடத்தில் புதிதாக்கப்பட்ட அனுபவத்தோடு சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரங்களாக பிரவேசிக்க ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கிருபை செய்வார். இசப்பா, இன்றைக்கு நாங்கள் யாவரும் எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தை, எங்களுடைய உள்ளான மனுஷன் இருதயம் சுத்திகரிக்கப்படும்படியாக எங்கள் சரீரத்துல, எங்கள் இருதயத்துல, எங்கள் குடும்பத்துல, நாங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலத்துல, எங்களுடைய ஆலயத்துல, எங்களுடைய வீட்டுல, எங்களுடைய சகல காரியத்திலும் ஒரு மாபெரும் சுத்திகரிப்பும் இரத்தத்தினால் உண்டாகும்படி, பரிசுத்த ஆவியின் அக்னியினால் உண்டாகும்படி, வசனத்தினால் புடமிடும்படி எங்களை நாங்களே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீர் எங்களை இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து புதிதாக்கப்பட்ட அனுபவத்தோடு மகிமையாக கர்த்தருடைய பிரசன்னத்தோடு புதிய வருடத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும் குணமாக்கும் வியாதியை குணமாக்கும்.